கேரளா ஸ்டைலில் வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான முட்டை பொரியல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காவை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5, 6 பட்டை மிளகாய், அப்படி இல்லைன்னா காஷ்மீர் மிளகாய் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நிலக்கடலை, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுடரை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் இது போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் இதையும் போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா இது போல் வறுத்த பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதையும் போட்டு இதை நல்லா வதக்கிட்டுக்கலாம் எண்ணெயில். இதில் போதுமான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், மல்லித்தூள், காரத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணால் போதும், ரொம்பவும் பொடிசாகவும் கட் பண்ண வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ஓரளவுக்கு வெண்டைக்காய் வதங்கின பிறகு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற முட்டை ஒரு 3 முட்டை நான் வச்சுருக்கிறேன். இதை நல்லா உடச்சி விட்டு நடுப்புற நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இது கூட போட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம செய்யணும், இல்லைனா கருகி போயிடும். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு முட்டை பொரியல், வெண்டைக்காய் முட்டை பொரியல். இது வாரத்தில் ஒரு தடவை இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ சுட சுட சாதத்தில் இது நல்லா வதக்கின பிறகு சுட சுட சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு குழம்பு வைக்காத டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது சைட் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுட சுட சாதத்தில் இதை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.